கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிற ஆவிக்குரிய சத்தியங்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட தேவன் உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 27:38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த நாட்களில் ரோம அரசாங்கம் மிக கொடூரமான கொலை குற்றங்களை செய்கிற, தங்களுடைய அரசாங்கத்துக்கு விரோதமாக கலவரம் பண்ணுகிற பயங்கரமான கொலை குற்றவாளிகளை, கலகக்காரர்களை கொட்டுமையாக தண்டிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சிலுவை மரணங்களை வச்சுருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொலை பண்ணலை, கொள்ளையடிக்கலை, கலகத்தை உண்டு பண்ணலை. ஆனாலும் கூட பிரதான ஆசாரியர் இன்னும் ஆலோசனை சங்கத்தில் உள்ள எல்லாருடைய அதிகமான ஒரு ஃபோர்ஸ், வற்புறுத்தலினாலே பிலாத்துக்கு உடன்பாடு இல்லாட்டாலும் கூட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி என்ன செய்றான், அங்கே அவன் ஒப்பு கொடுக்கறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணம் தற்செயலாக நடக்கலை. இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து தெளிவாக சொன்னார். தான் மரிப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அவர் முதலாக தன்னுடைய மரணத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்கிறார். அதை சொல்லும் பொழுது பேதுரு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்போ தான் தன்னுடைய சபையை குறித்து முதலாக இந்த மத்தேயு 16 சொல்கிறாரு. என் சபையை கட்டுவேன்னு சொல்கிறார். அதே அதிகாரத்தில் தான் தன்னுடைய மரணத்தை குறித்து முதலாக தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல தொடங்குகிறத மத்தேயு இங்கே விவரிக்கிறத பார்க்குறோம். இந்த மரணத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன உடனே பேதுருவுக்கு தாங்க முடியல. தனியை அழைத்துட்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்காது, நாங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா, அப்படி நாங்கள் விட்டுருவோமா என்று சொல்லி ஆண்டவரை அவன் கடிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். இங்கே தான் ஆண்டவர் முதலாக பேதுருவை பார்த்து சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறா என்று சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சீஷர்கள் விரும்பவில்லை. அவர் அதை குறித்து சொன்ன பொழுது அவர்கள் அதிக துக்கமடைந்தார்கள். அவங்களால் அது சந்தோஷப்பட முடியல. ஆனால் ஆண்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? அங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியாவினுடைய மரணத்தை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் இங்கே எபிரேய ஆக்கியான் எடுத்து எழுதுகிறார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ வருகிறேன். ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய மரணத்தை குறித்து அவர் பயப்படவே இல்லை. தன்னுடைய மரணத்தை அவர் சந்திப்பதற்கு ஆயத்தமாகவே இருந்தார். அதை குறித்து அவர் தன்னுடைய சீஷர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பலமுறை அவர் சொல்லிகிட்டே தான் இருந்தார். யோவான் சுவிசேஷத்தில் கூட நிக்கோதேமுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் ஆண்டவர் சொல்லும்போது, சர்ப்பமானது வனாந்திரத்திலே மோசையினாலே உயர்த்தப்பட்டது போலன்னு சொல்லிட்டு, மனுஷகுமாரனும் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். உயர்த்தப்படுதல். அப்போ சிலுவை மரணம்தான் நம்முடைய மரணங்கிறத ஆண்டு இங்கே அவர் மறைமுகமாக கூறுகிறார். எப்படி அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்த பொழுது என்னாகமம் 21ஆம் அதிகாரத்திலே அந்த ஜனங்கள் நோக்கி பார்க்கும்படியாக வெண்கல சர்ப்பத்தை மோசே ஆண்டவர் சொன்னதின்படி உண்டாக்கி வச்சார். அதே போல பாவம் என்கின்ற பாம்பின் பிடியிலிருந்து, கடியிலிருந்து விடுவிப்பதற்காக
மனுஷகுமாரன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்வதற்கு, பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக தான் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சிலுவை மரணத்தை குறித்து அவன் சொல்கிறார். அதே யோவான் 12:32 கூட கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது தன்னுடைய சிலுவை மரணத்தை, தான் என்ன விதமான மரணம், சிலுவை மரணம் எல்லாமே அவருக்கு தெளிவாக தெரியும். அவர் அதை சொன்னதான் செஞ்சார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் தற்செயலானது அல்ல, அல்லது எதிர்பாராதது அல்ல. தீர்மானிக்கப்பட்டபடியே, முன்குறிக்கப்பட்டபடியே, குறித்த காலத்தில், இப்படி ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பைபிளில் பல இடங்களில் அதை உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பாருங்கள், நம்ம மத்தேயு 27:38 வாசித்தபடி அப்படி வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா, வலப்பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளன் அவன் கொடூரமான குற்றவாளி, இடப்பக்கத்தில் இருக்கிற அவனும் பயங்கரமான கொலைகார குற்றவாளி. ஆகவே அங்கே கள்ளர்கள் மத்தியில் அவரை கொண்டு வைக்கும்போது அந்த வழியாக போகிறவங்க வராங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க பார்த்துட்டு தலையை துலுக்குறாங்க. நான் மத்தேயு 27 39 எவ்வளவு வேதனையான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் பொழுது அந்த வழியாக போகிறவங்க அவரை நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள். வேதபாரகர், பிரதான ஆசாரியன், பரிசேயர்கள் அவங்களும் கூட அவரை பரியாசம் பண்ணுறாங்க. கள்ளர்கள் கொலை குற்றத்துக்காக அவனும் பரியாசம் பண்ணுறான். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் அவர் அங்கே நான் வாசிக்கிறோம் 1 பேதுரு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில், 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார்? மற்ற கள்ளர்கள் பாவத்துக்காக, அவங்க செஞ்ச கொடிய குற்றத்துக்கான தண்டனை. ஆனால் ஆண்டவர் எந்த குற்றமும் செய்யலை. ஆனால் எதற்காக? அங்கே தான் வித்தியாசம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தின் மேலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அதே 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. எந்த பாவமும் செய்யலை, எந்த வஞ்சனையும் அவருடைய சரீரத்தில் காணப்படலை. ஆனால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். எதுக்காக தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை தர்றதுக்காக. அப்போ பாவத்துக்காக பாருங்கள், தன்னுடைய பாவங்களுக்காக அங்கே சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு மத்தியில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மேலே சுமந்தார் என்று சொல்லி இங்கே 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தின் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்தார். இந்த நாளில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டார், ஐயோ ஆண்டவரை எவ்வளவு அடிச்சிட்டாங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு காயங்கள், எவ்வளவு ரத்தம் சிந்தினார். அவரை குறித்து நம்ம பாரப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட இவ்வளவு அடிகளையும், இவ்வளவு வேதனைகளையும், இவ்வளவு கொடூரமான இந்த தண்டனைகளும் யாரால, என்னால, என்னுடைய பாவத்தினால, என்னுடைய மீறுதல், என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய முரட்டாட்டம், என்னுடைய நன்றி இல்லாத தன்மை, என்னுடைய பாவங்கள் தானே கர்த்தரை இப்படி நிந்திக்கிறதுக்கும், இப்படி கர்த்தரை எல்லாரும் தூஷிக்கிறதுக்கும் காரணமாயிடுச்சுன்னு சொல்லி நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், அப்போ நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 2ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினாலே கொன்று. அப்போ சிலுவையில் ஆண்டவர் மரிச்சதுக்கான ஒரு நோக்கம், ஒரு காரணம் இருந்துச்சு. தன்னுடைய பாவங்களுக்காக, தண்டனைக்காக அவர் சிலுவையில் மரிக்கலை. என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். ரெண்டாவது, பகையை சிலுவையினாலே கொன்றார். 2 விதமான பகை. ஒன்று, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த பகையை அவர் கொண்டார். ரெண்டாவது, புறஜாதிகள், யூதர்கள், இப்படி இவங்களுக்குள்ள இருந்த பிரிவினை ஆகிய தடைச்சுவரை, நடுச்சுவரை அவர் தகர்த்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆக இவ்விதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையினாலே கொன்றார் என்கின்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய முடியாத ஒன்றை நமக்காக சிலுவையிலே கர்த்தர் செய்து நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் சிலுவையில் மரித்ததினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ரட்சிக்கப்பட்ட நாம் இனி நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகள், கட்டளைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் மீறி நடந்தா, ஒன்றை மீறினா முழுவதிலும் அவன் தவறினவனாக மாறுவான். ஸோ யாருமே நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் ஆகிறது இல்லை என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வேதனையோடு எழுதுறதை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் நமக்காக சாபமானதுனாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, அப்போ ஒரு சிலுவை மரணம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய விடுதலையை மனுக்குலத்துக்கு உண்டு பண்ணுகிறதை பாருங்க. மனுக்குலத்துக்கு விடுதலையை உண்டு பண்ணுகின்ற ஒரு தெய்வீக ரட்சிப்பை தேவன் நமக்காக சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இன்னொரு அந்த சிலுவையிலே கூட 2 கள்ளர்கள், இங்கே வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். இடது பக்கத்தில் உள்ள கள்ளனை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் அவ்வளவு தூரம் தண்டிக்கப்பட்டிருக்கிறான், அடிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவரை பரிகசித்தான், ஆண்டவரை நிந்தித்தான் என்று வாசிக்கிறான். இந்த மத்திய சுவிசேஷத்தில் 27 2 கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள்னு போட்டிருக்குது. ஆனால் ஒரு கள்ளன் மனம் திரும்பினதை மற்ற சுவிசேஷங்களை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு கள்ளன் தன்னுடைய பாவத்தை உணராமலே தான் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தோன்னு சொல்லி தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் கூட அவன் உணர்வடையாமல் போகிறான். பாருங்க, அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ், ஒரு லாஸ்ட் சான்ஸ், கடைசி வாய்ப்பு, அது ஒரு கோல்டன் சான்ஸ், பொன்னான வாய்ப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருகிலே சிலுவையிலே தொங்கக்கூடிய, ஒருவேளை இந்த கள்ளனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சதுக்கு ஒரு நாள் முன்னாலேயோ அல்லது ஒரு நாள் பின்னாலேயோ அரைஞ்சிருந்தா கூட இந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட அதே நாளில், அதே மணி வேளையில் அவனும் சிலுவையில் அறையப்படுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்ததில் யூதாசை குறித்து ரொம்ப பரிதாபமான ஒரு மனிதனாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப வேதனை. 3 ஆண்டுகள் அவரோடு இருந்துட்டு, அவரோட உண்டு உறங்கி ஊழியம் செஞ்சு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல சகவாசம். ஆனால் மோசமான ஒரு முடிவு. அதே போல் இந்த கள்ளனும் கூட அவ்வளவு பக்கத்தில் வந்துட்டான். ஆனால் பாருங்கள், அவனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம். ஆண்டவரை மேசியான்னு பார்க்க முடியலை, இரட்சகர்னு பார்க்க முடியலை. அவரை நிந்தித்தான், அவரை தூஷித்தான், அவரை ஏளனமாய் பேசுகிறான். என்னையும் விடுவிச்சிக்க, உன்னையும் விடுவிச்சிக்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் அங்கே பேசுகிற பயங்கரமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவானில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் யூதர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 8:24, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர். பாருங்கள், பக்கத்தில் தான் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறான். த லாஸ்ட் சான்ஸ், த கோல்டன் சான்ஸ். பட் அவனுடைய நிலைமை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று அவரால் அவ்வளவு தூரம். இன்னொரு கள்ளன் இருக்கிறான், அவனுக்கு இருந்த வெளிப்பாடு வெளிச்சம் இவனுக்கு இல்லை. அவன் பாவத்திலே சாகிறான். தன்னுடைய பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வளர்ந்து, பாவத்திலே வாழ்ந்து, கடைசியிலே பாவத்திலே மரிக்கிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை இந்த கள்ளனிடத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய கடைசி வாய்ப்பை, கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தருணத்தை
அவன் கண்டுகொள்ள முடியாமலே அவனுடைய கண்கள் குருடா, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள், அவனுடைய இருதயம் எல்லாமே குருடாய் போனதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவன் யாருன்னு விசுவாசியாததுனாலே அவன் மரித்தான். ஆனால் மனம் திரும்பாமலேயே மரித்தான், பாவத்திலேயே மரிச்சிட்டான். இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை தியானிக்கிற ஆண்டவர், ஐயோ இந்த நாளில் குட் ஃப்ரைடே, ஆண்டவர் இப்படிலாம் பாடுபட்டார்னு சொல்லி ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற நீங்கள் உங்களுடைய பாவத்திலேருந்து மனம் திரும்பிட்டீங்களா? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நிச்சயம் இருக்குதா? அல்லது இன்னும் பாவத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா? பாருங்கள், நீங்கள் எப்படி மறிக்க போகிறீங்க? ஒரு நாள் மறிக்க போகிறோம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம் சந்திக்கணும். ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிற. அப்போ ஆண்டவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம மனம் திரும்பாமல் நம்ம பாவத்திலே வாழ்ந்து இந்த கள்ளனை போல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ வார்த்தைகளை கேட்டு பைபிள் நம்ம பக்கத்தில் இருந்து எத்தனையோ முறை தேவனுடைய வார்த்தைகள், போதனைகள், பிரசங்கங்களை கேட்டோம். நம்ம மனம் திரும்பாமலே போயிட்டோன்னு சொன்னால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகளை, சிலுவையில் சொன்ன அந்த பொன்மொழிகளை இவனும் கேட்டான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு இன்றைக்கு ஆண்டவரை இயேசுக்கு இந்த குட் ஃப்ரைடேன்னு சொல்லி மும்மணி தியானத்தில் 7 வார்த்தைகளை நம்ம பிரசங்கமாக கேட்டுட்டு எந்த மாற்றமும் இல்லாமல், ஐயோ ஆண்டவர் சிலுவையில் மரிச்சிட்டாரேன்னு சொல்லி துக்கத்தோட மரணத்தோட ஆண்டவருடைய மரணத்தை குறித்து வேதனைப்பட்டுட்டு நம்முடைய பாவத்தை குறித்து மனம் திரும்பாமல் போயிட்டா அந்த கள்ளனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்கள். ஆழமான பாவ உணர்வு, மனம் திரும்புதல் இன்னொரு கள்ளனிடத்தில் பார்க்குறோம். அப்போ ஒரு சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பதிலாளாக அவர் மரித்து கொண்டிருக்கிறார். அவர் பாவம் செய்யலை, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அவரை மரித்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கள்ளன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செஞ்ச பாவத்துக்காக அடிக்கப்பட்டு தன்னுடைய பாவத்திலேயே மரிச்சிட்டு இருக்கிறான் மனம் திரும்பாமலே. ஆனால் இன்னொரு கள்ளனை குறித்து பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அது என்ன மாற்றம் பாருங்கள், வாசிக்கலாம். லூக்கா 23:41 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 23:41, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு தன்னோட கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளனை கடிந்து கொள்றான். நாம் செய்ய பாவங்களுக்கு தக்க பலனை, தண்டனை நமக்கு நியாயம். ஆனால் அவர் ஒரு பாவமும் செய்யலையே. பாருங்க, பாவம் எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறான். ஆனால் பாவத்திலிருந்து யார் விடுதலை பெறுகிறான்னா தன் தவற உணர்கிறவன், தன் பிழைகளை உணர்கிறவன், தன் பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறவன். அது மட்டும் இல்லை, மனங்கசந்து அழன் பாவத்துக்காக. பேதுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அங்கே அறையப்படும்படியாக நியாய விசாரணை கொண்டு போகும் பொழுது மறுதளிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னால் நீ 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்னார். ஆனால் அவன் மறுதளிக்கிறான். ஆனால் பாருங்கள், நம்ம என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 22:61-62 வசனத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். லூக்கா 22:61-62 அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். புதிய ஏற்பாட்டில் மனம் கசந்துங்கிற வார்த்தை 2 இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்தேயு, இன்னொன்று லூக்கா. இந்த 2மே பேதுருனுடைய மனம் திரும்புதலின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டிருக்கு. வேறு எங்கேயுமே மனம் கசந்துங்கிற வார்த்தையை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியல. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் தவறு செஞ்சான், கர்த்தரை மறுதளிச்சான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை திரும்பி பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான். அப்போ மனம் திரும்புதல்ங்கிறது மனம் கசந்து, சார் நான் இவ்வளோ பெரிய ஒரு பாவத்துக்கு நான் செஞ்சுட்டேனே, இவ்வளவு தூரம் நான் பெரிய ஒரு தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனேன்னு சொல்லி நம்ம ஆழமாக மனம் திரும்பணும். ஒரு தகப்பன் தன்னுடைய 2 பிள்ளைகளை கடிந்து கொள்கிறார். 2 பேருமே தாமதமாக லேட்டாக எழும்பி வராங்க. விடிய காலையில் எழும்பாததுக்காக, தாமதமாக எழும்பி வர்றதுக்காக தன்னுடைய பிள்ளையை தகப்பன் கடிந்து கொள்கிறார். ஒரு பிள்ளை நினைக்கிறான், ராத்திரியெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், இவருக்கு தெரியாதா, என்ன இவர் காலையில் எழும்பினோன்னு ரொம்ப தான் ஓவராக பேசுகிறாருன்னு சொல்லி தகப்பனுடைய வார்த்தைகளை எதிர்க்கிறான், தகப்பன் மேலே வருத்தப்படுறான். ஆனால் இன்னொரு பையன், அப்பாவை நம்ம வேதனைப்படுத்திட்டோமே, அப்பா எதிர்பார்த்தபடி நம்ம செய்யலையே, அப்பா எதிர்பார்த்தபடி நம்ம நடந்திருந்தால் அவர் நம்மளை இப்படி திட்டியிருக்க மாட்டாரே,
என்று சொல்லி தன்னுடைய சோம்பேறித்தனத்தினால தன்னுடைய தகப்பனை வேதனைப்படுத்திட்டோமே, அவர் கடிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம நடந்துட்டோமே என்று சொல்லி அவன் மனஸ்தாபப்படுறான். இந்த 2 மனஸ்தாபத்துக்கு இடையில் வித்தியாசம் பார்த்தீங்களா? ஒரு பையன் மனஸ்தாபப்படுறான், ஆனால் அவன் யார் மேலே மனஸ்தாபப்படுறான்? தகப்பன் மேலே. ஆனால் இன்னொரு பிள்ளை அப்பா வேதனைப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோமே. இதாங்க மனம் திரும்புதலின் உண்மையான தேவனிடத்தில் உண்மையாக வரும் பொழுது மனங்கசந்து. யோவேல் 2:13 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். அப்போ மேலோட்டமான ஸ்கின் டீப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஆனால் ஆழமான ஹார்ட் டீப். அப்போ இருதயத்தை கிழித்து நம்ம மனம் திரும்பணும்னு தேவன் எதிர்பார்க்குறார். எந்தெந்த இடத்துல நம்ம பாவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோமோ, எந்த பாவத்தை விட முடியாமல் இருக்கிறதோ அந்த இடங்களில் நம்ம என்ன செய்யணுமா, மனங்கசந்து நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவங்களுக்காக மனங்கசந்து நாம் ஆளணும். பாவத்துக்காக இன்றைக்கி உண்மையான எழுப்புதலின் காலகட்டத்தில் டிஎல் மூடியில், இன்னும் இவான் ராபர்ட்ஸ், இந்த வேல்ஸ் தேசத்தை எழுப்புதல், இப்படிலாம் வரலாற்றை நம்ம படித்தோன்னு சொன்னால் ஜனங்கள் பாவ உணர்வு அடைஞ்சு மணிக்கணக்கில் அழுதாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கி பாவத்துக்காக மனம் திரும்புகிற அல்லது மனம் கசந்து அழுகிற எந்த கூட்டங்களையும் பார்க்க முடியலைங்க. இன்றைக்கி கூட்டம் இருக்குது, பிரசங்கங்கள் இருக்குது, ஆனால் அங்கே பாவத்துக்காக மனம் கசந்து அழுகிற காரியம் இருக்குதா? சில இடங்களில் சில கூட்டங்கள் மட்டும்தான் அப்படி இருக்குதுங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட கூட்டங்கள் இல்லை. அதனால தான் உண்மையான ரட்சிப்பு இல்லை, எழுப்புதல் இல்லை. இன்றைக்கி ஜனங்கள் ஏதோ ஒன்றை தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதற்காக வருகிறாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வராங்க, தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காக வராங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம், அந்த பாவத்துக்காக மனம் கசந்து அழக்கூடிய ஒரு இருதயம் அவசியமாக இருக்கிறது. பேதுரு மனம் கசந்து அழுதான், மார்க்கு கூட மிகவும் அழுதான் அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் மத்தேயுவும் லூக்காவும் மனம் கசந்து அழுதான் என்று ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போ கடைசியாக உங்களுடைய பாவத்துக்காக மனம் கசந்து அழுதுருக்கிறீங்க? மனம் திரும்புதல் என்பது பாவத்துக்காக மனம் கசந்து அழுகிற ஒரு அனுபவமாக இருக்கணும். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தன்னுடைய வாழ்க்கையில் விட முடியாத பாவங்கள் அல்லது கர்த்தர் ஆண்டருக்கு விரோதமாக செய்த பாவங்களை நினச்சி மனம் கசந்து தன்னுடைய வஸ்திரங்களை, தன்னுடைய இருதயங்களை கிழிச்சு மனம் திரும்புகிற ஒரு மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்க. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல், அதுதான் ஆழமான மனம் திரும்புதல். ஆண்டவர் எரேமியாவில் சொல்கிறார், கள்ளத்தனமாக அவள் மனம் திரும்பினாள். கள்ளத்தனமான மனம் திரும்புதலை கர்த்தர் கண்டுபிடிச்சிடுறார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார் என்று யோனாவிலே வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலா? இந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனுடைய மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல். பேதுருவை போல அவன் மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். பேதுருடைய மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல். ஆனால் யூதாசனுடைய மனம் திரும்புதல் தேவனிடத்தில் வராமல் கடைசி அவன் தற்கொலை பண்ணிட்டான் பாருங்கள். அவன் எல்லாத்தையும் சொன்னான், குற்றமில்லா ரத்தத்தெல்லாம் காட்டி கொடுத்தேன். கர்த்தரிடத்தில் வந்திருந்தா, இயேசுனிடத்தில் வந்து விழுந்திருந்தா எப்பேற்பட்ட பாவிக்கும் மன்னிப்பு கிடைச்சிருக்குமே. மறுதளிச்ச பேதுருவை மன்னிச்சவர், கொலை குற்றத்தினால் அகப்பட்ட அந்த கள்ளனை இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய்ன்னு சொன்ன அந்த கிருபையின் கர்த்தர் யூதாஸ் வந்து அவனுடைய பாதத்தில் விழுந்திருந்தா அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்குமே. அவனையும் கர்த்தர் மன்னிச்சிருப்பாரே. என் இடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு சொன்னாரே இன்றைக்கி. ஆனால் வராமலே போயிட்டான், அவன் தூரமாக போயிட்டான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டுட்டு கர்த்தரிடத்தில் வராமல் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டுருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் தேவனை நோக்கி திரும்புங்க, ஆண்டவரிடத்தில் வாங்க, ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம். இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மனங்கசந்து அழுது பாவத்துக்காய் மனம் திரும்பின ஒரு நாளாக இருக்கட்டும். வரலாற்றை படிக்கும் பொழுது உண்மையான எழுப்புதல், ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்து
பாவ அறிக்கை செய்கிறது, கண்ணீரோட பாவ அறிக்கை, கண்ணீரோட மனம் திரும்ப, ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் எவ்வளவு கொடும் பாவின்னு சொல்லி பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது, மனம் திரும்புறதோடு இல்லை, வெளியே வரணும். பேதுரு சொல்கிறார் அப்போஸ்தலர் 2:40, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். அந்த பாவ சூழ்நிலைகள், அந்த பாவம் செய்கிற நபர், அந்த நண்பர்கள் அல்லது குடும்பம் அல்லது யாரோ, அதை விட்டு நம்ம பிரிஞ்சு வெளியே வரணும். வந்தாதான் விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். அங்கே நம்ம 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம் 6:17-18, அவர்களை விட்டு பிரிந்து உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், அப்பொழுது நீங்கள் எனக்கு குமாரர குமார்த்திகளுமாயிருப்பீர்கள். உங்களை விலைக்கு ரட்சித்து கொள்ளுங்கள். பிரிந்து, அவர்களை விட்டு பிரிந்து. ஒருவேளை கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களை பிரிகிறது கஷ்டமாக இருக்கும், நண்பர்களுக்கு அப்படிப்பட்டவங்களை பிரிகிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அருமையானவர்களே, உண்மையான ரட்சிப்பு மனம் கசந்து அழுகிறதுல ஆரம்பிக்கணும், பிரிஞ்சு தேவனோடு கூட வந்து இணையிறதுல ஆரம்பிக்கணும். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் இந்த சிலுவையில் அறையப்பட்ட 3 சிலுவைகளை குறித்து பார்த்தோம். நம்ம நமக்காக சிலுவையில் மரித்தவர். இப்போ நம்ம எந்த சிலுவையில், இந்த 2 கள்ளர்களில் எந்த சிலுவையில் இருக்கிறோம்? மனம் திரும்பின கள்ளனை போல் இருக்கிறோமா, அல்லது மனம் திரும்பாமல் இறுதி கடினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கள்ளனை போல் இருக்கிறோமா? இன்றைக்கு அணுக்கிற காலம், இன்றைக்கு ரட்சணை நாள். தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த நாளிலே அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.